வெல்கம் டு அர்ச்சனா vlogs with me அர்ச்சனா. இன்னைக்கு நான் சமைக்க போகிறதெல்லாம் கிடையாது. என்னோட புது இன்ட்ரெஸ்ட் வந்து பேக்கிங் தான். ஸோ பேக்கிங்கில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயத்த உங்களுக்கு வந்து இனிமேல் வர எபிசோட்ஸில் டீச் பண்ண போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து எக் சாப்பிடாதவங்களாக இருக்கலாம், வெஜிடேரியன்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்காக நான் வந்து எக்லெஸ் ப்ரௌனி, கேக்கி ப்ரௌனி தான் வந்து சொல்லித்தர போகிறேன். ப்ரௌனியில் கேக்கி ப்ரௌனி, ஃபட்ஜி ப்ரௌனின்னு 2 ப்ரௌனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் மெஷர்மெண்ட்ஸ் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல். ஸோ இதில் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அண்ட் பேக்கிங் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு ஓவன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. பட் ஓவன் கூட முக்கியம் கிடையாது. ரொம்ப முக்கியமானது இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல் தான். ஓவன் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டவ்வில் வந்து நீங்கள் உப்பை வந்து ஒரு நல்ல அகந்த பாத்திரத்தில் உப்பு வந்து கொட்டிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு ஒரு 30 மினிட்ஸ் அந்த பேக்கிங் டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்ல ப்ரௌனி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீட்டர் வந்து கேக்குக்கு ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீட்டர் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஸ்கையோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் விஸ்கில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப கை வலிக்கும். இன்னொன்று கொஞ்சம் நமக்கு நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா மிஷின் பெட்டர். அதுக்காக வந்து விஸ்கில் பண்ணால் வராது அப்படின்லாம் கிடையாது, கண்டிப்பாக வரும். நானே வந்து அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள். அண்ட் நீங்கள் வந்து ப்ரௌனிஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து நீங்கள் ட்ரேஸில் விரித்து பண்ணும்போது அது வந்து அடியில் ஒட்டாது. ஸோ அதனால் பார்ச்மெண்ட் பேப்பரை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் சில பேர் போட்டு பண்ணுவாங்க. சில கேக்ஸ்க்கு பட்டர் ஷீட்டில் வந்து அழகாக வந்துடும். பட் ப்ரௌனி மாதிரியான கேக்ஸ்க்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து பெஸ்ட்டு. அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரௌனி பார்த்திங்கன்னா இதில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த ட்ரேயில். இதில் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு இருந்துச்சு. ரெஹ்மான் ஸ்டீல்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து எனக்கு வந்து சில பேக்கிங் ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ப்ரௌனி ட்ரே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவைடர் இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாக சூப்பரான ப்ரௌனிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ப்ரௌனி வெரைட்டிஸ் கூட இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரௌனிக்கு தேவையான மிக முக்கியமான பொருள் இந்த மாதிரியான ஒரு ட்ரே தான். அதாவது இந்த பவுல், இது வந்து நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் வச்சுக்கலாம், நீங்கள் வந்து கையிலையும் வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று இது கொஞ்சம் அகந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போது நம்ம இந்த எக்லெஸ் கேக்கி ப்ரௌனியை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வெயிட் மிஷினை வந்து வச்சுட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து 80 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்ட் அப்படின்றது வந்து இது நான் வந்து வேன்லியர் அப்படின்ற பிராண்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி 2M அப்படின்ற பிராண்டும் இருக்குது, இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை எது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இல்லை வந்து உங்களுக்கு நல்ல ரிச் சாக்லேட்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியான பட்ஜெட்லேயும் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வேன்லியரோட டார்க் காம்பவுண்ட். இதுவே வந்து ஒயிட் காம்பவுண்டும் இருக்குது, இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஒயிட் காம்பவுண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது 80 கிராம்ஸ் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இது கூட 60 கிராம்ஸ் ஆஃப் பட்டர், அமுல் பட்டர் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவனில் 1.5 நிமிஷத்துக்கு கரெக்டாக வந்து இதை ஹீட் பண்ணேன். அதுக்கு மேலே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த பட்டரும் சாக்லேட்டும் வந்து தனித்தனியாக செப்பரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஓவனில் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு அதை பாயில் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் இந்த டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் போட்டு நீங்கள் மெல்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பட்டரை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அது வந்து அப்போ தான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். சாக்லேட்டையும் அதே மாதிரி எடுத்து வச்சுருங்க, ஓரளவுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நல்ல அகந்த பாத்திரத்தில் சுடன்னு கொதிக்க தண்ணியை ஊற்றி அதுக்கு நடுவில் ஒரு இந்த மாதிரியான ஒரு பவுல், என்ன மெட்டீரியல் வேணாலும் ஸ்டீலில் இருந்தால் கூட ஓகே தான். இந்த கண்ணாடி பவுல் வேண்டாம், ஸ்டீல் பவுலாக இருந்தால் பெட்டர். ஸோ அதில் வந்து இது ரெண்டுத்தையும் போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மெல்ட் ஆகிடும். அது மெல்ட் ஆக 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 நீங்கள் இந்த மாதிரி விஸ்க் வச்சு இப்படி அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம பட்டரையும் டார்க் காம்பவுண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எக் யூஸ் பண்ணாததுனால நம்ம இதில் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுற கண்டென்ஸ் மில்க் பார்த்திங்கன்னா அமுலோட மித்தாய் மேட். இது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். மற்றதெல்லாம் மில்க் மேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து திக்காக இருக்கும். ஸோ இந்த அமுல் மித்தாய் மேட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது எப்போவுமே வந்து கண்டென்ஸ் மில்காக இருக்கலாம், இல்லை என்ன மெஷர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து அதை எக்ஸ்ட்ரா எதுவுமே வராத அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும்.
ஸோ அடுத்து மைதா வந்து 70 கிராம்ஸ் வந்து நான் போட போகிறேன். இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நீங்கள் வந்து செப்பரேட்டாக வச்சுக்கணும். 70னா 70 பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இந்த மெஷர்மெண்ட் ஸ்பூனில் வந்து குட்டி ஸ்பூன் இருக்கும், அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் போட்டாச்சு. அண்ட் இப்போ தான் ப்ரௌனியோட மெயினான இன்க்ரீடியண்ட்டான கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொக்கோ பவுடர் வந்து 5 கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வேணும்னா ஒரு பிஞ்ச் உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் நாட் நெசசரி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 45 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த வெட் இன்க்ரீடியன்ஸில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஆயுதத்தை நான் கையில் எடுக்க போகிறேன். முடிஞ்சால் இதை நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து பண்ணலாம். லைக் இப்படி ஒரு ரோல் பண்ணி நல்ல ஒரு கட், அப்போது அடியில் இருக்கிறதுலாம் மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து இதுக்கு சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நானும் ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் என்னால் அதை இது வரைக்கும் பண்ண முடியல. இப்படி தட்டுங்க. இப்படி தட்டினீங்கன்னா தான் இதுக்குள்ளே இருக்க பபிள்ஸ் எல்லாம் போகும். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் வந்து போட போகிறோம். இப்போ நம்ம ப்ரௌனிஸ் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸில் வந்து பண்ணியாச்சு. இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இதை வந்து இப்போ நான் ஓவனில் 180 டிகிரியில் வந்து 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ பேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.